ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு homelygirl diaries. இன்றைக்கி இந்த வீடியோவில் அம்மா அப்பா எல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அன்னைக்கு எடுத்த விலாகும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்நாக் ரெசிபி வந்து ஒன் டே ஈவினிங் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நாளே அக்கா வீட்டுக்கு அம்மா அப்பா வந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்து தான் வந்து இங்கே வந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்துட்டு நான் வந்து அவரைக்கொட்டை வச்சு புளிக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். பண்ணிகிட்ருக்கும் போதே கொரியர் வந்துச்சு. இது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் குயிக்காக இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஆயில் விட்டுட்டு அதில் வந்து கத்திரிக்காய் போட்டு நல்லா வணக்கிட்டு அது கூட நம்ம ஒளிச்சு வச்ச அவரைக்கொட்டை, தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா இதெல்லாம் வேகிற அளவுக்கு விட்டுட்டு அவரைக்கொட்டை, கத்திரிக்காய் ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறம் தேங்காயும் பொட்டுக்கடலை சாந்து மட்டும் அரைச்சி ஊற்றிடலாம். இந்த சைடு கேஸ் ஸ்டவ் வந்து எனக்கு ஒர்க்கே ஆகுறதில்ல. நான் அதனால் இந்த சைடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சின்ன இதில் வந்துட்டு இந்த மாதிரி தாளிக்கிறது, டீ சூடு பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது வந்து ரெடியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது தான் வச்சு நான் சமைச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம், தட்டின பூண்டு போட்டு நம்ம தாளித்து கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சாப்பாடும் வச்சுட்டு ரசம் வந்து தாளித்து விட்டுட்டேன். எல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனை நல்லா ஃபுல் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அத்விக் வந்து வாமா வராங்களான்னு பார்க்கலான்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டுட்டே இருந்தான். அவன் கூப்பிடும் போதெல்லாம் நானும் போய் பார்த்துட்டு வராங்களான்னு நானும் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கார் வந்து பார்த்ததும் அவனுக்கு அப்படியே குஷி தாங்கலை. அதுக்கப்புறம் அவனும் கீழே போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அக்கா பொண்ணு வந்தது, அவங்க 2 பேரும் விளையாட ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் வந்ததும் எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அத்விக் வந்து எங்கள் அக்கா பொண்ணுங்க கூட விளாண்டுட்டு இருந்தான். இந்த 4th ஃப்ளோர் ஏறி வர்றதுக்குள்ளே ரொம்ப டயர்டாயிரும். அதனால் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அத்விக் வந்து அவன் டாய்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு அக்கா பொண்ணுங்க கூட அவன் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். ஊர்லேருந்து அம்மா பூ கொண்டு வந்திருந்தாங்க. இப்போவே தலையில் வச்சுக்கோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அத்விக் அம்மா கூட சேர்ந்துட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். நான் போயிட்டு ஆம்லேட் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹால் ஃபுல்லாக டாய்ஸாக போட்டு வச்சுட்டாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் போட்டுட்ருந்தேன். ஊர்லேருந்து வர்றதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி தான் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்திருந்தாங்க. சரி நான் இங்கே வந்ததுமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அத்விக்கும் முன்னாடியே சாப்பிட்டோம். இவங்க வர 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. அத்விக் பசிக்குதுன்னு சொன்னானா, ஸோ அதனால் நானும் அவங்க கூட சாப்பிட்டேன். அப்பா வந்து நான் தான் அவருக்கு, அதாவது மருமகனுக்கு போடுவேன்னு சொல்லிட்டு அவர் வேணாங்க எடுத்து போட்டுட்ருந்தார். சரி நான் வந்து அவர் ஆசைக்காவது கொஞ்சம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அவரும் வாங்கிட்டு சாப்பிட்டாரு. அப்பா எப்பயுமே அவருக்கு வந்து கொஞ்சமாவது சாப்பாடு திரும்பி வாங்கிக்கணுன்ட்டு போட்டுகிட்டே இருப்பார். அவர் வேணான்னே தான் சொல்லுவார். ஆனால் வந்து அப்புறம் ஃபைனலாக வாங்கிக்க சொல்லி சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் ஊர்லேருந்து வந்து எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா உட்கார வச்சு சாப்பாடு போடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எப்பயுமே 2 பேரே உட்காந்துட்ருப்போம். இந்த மாதிரி எல்லோரும் ஊர்லேருந்து வந்து சாப்பாடெலாம் சாப்பிட வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் அம்மா, அக்கா எல்லாம் சேர்ந்துட்டு சாரீ, ஜுடி, அதுக்கப்புறம் இங்கே இது நல்லாயிருக்கு அதை பற்றி பேசிவிட்டு அப்படியே டைம் போச்சு. இவங்களாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஊர்லேருந்து வந்ததே டயர்டாக இருக்கும். ஸோ அவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னாங்க. சரின்ட்டு இவங்களாம் ரெஸ்ட்டாக எடுப்பாங்க, எப்போ பாரு விளையாட்டு தான். அதுக்கப்புறம் இவங்கள சரி விளையாண்டுட்டு இருந்தாங்க வெளியே. 4th ஃப்ளோரில் இருக்கனால கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். அதனால் நான் கொஞ்சம் நேரம் வெளியே இருந்து
அப்படியே விளையாட விட்டுட்டே பார்த்துட்டு இருந்தேன். இதோட இந்த டே vlog வந்து முடியுது. ஒன் டே ஈவினிங் வந்து சம்மர் ரெயினாக இருந்தது. அப்படியே சில்லுன்னு, பெங்களூர் ஆல்ரெடி சில்லுன்னு இருக்கும், இந்த மாதிரி மழை பெய்யும் போதில் ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். இந்த சவுண்டு வந்து கேட்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ மழை பெஞ்சுன்னு சொல்லிட்டு. அப்படியே சரி சில் கிளைமேட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்து பர்கர் ப்ரெட் இருந்தது. சரி அதை வச்சு வெஜ் பர்கர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு நான் வந்து ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டேன். அது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேரட், இன்னும் உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக காரத்துக்கு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம மேஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பர்கருக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு. இந்த 2 பர்கர் ப்ரெட் இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி அடியில் பேஸும் மேலே டாப்பும் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். மேலே புஃப்னு இருக்கிறது அது மேலே வச்சுக்கிறதுக்கு. கடையெல்லாம் ப்ரெட்டை வந்து அப்படியே தான் வச்சு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போது அது அப்படியே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். அவ்வளோதான், நம்ம பர்கர் ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு மயோனைஸ் அதுக்கப்புறம் சாஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எல்லா ப்ரெட்லேயும் வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அடியில் வந்துட்டு இந்த கேபேஜ் வந்து வச்சுக்கிறேன் கொஞ்சமாக. நம்ம அந்த சின்ன ப்ரெட்டாக கட் பண்ணோம்ல, அதில் தான் இந்த ஸ்டஃபிங் வைக்கணும். கேபேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அது வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன், தக்காளி இதெல்லாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸ் ஸ்லைஸ் வந்து ஒன்று வச்சுக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த புஃபன் இருக்கிற ப்ரெட் எடுத்து மேலே வச்சோம்னா வாவ் சூப்பர் டேஸ்டான ஹோம்மேட் பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடிக்கடி கடையில் போய் சாப்பிட்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த சில் கிளைமேட்டில் அப்படியே சூடாக சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையிலையாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.